நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் மகாராஷ்டிராவிலும் கொள்ளையில் ஈடுபட்டது அம்பலம். 60 முதல் 70 பேர் கொண்ட குழுவினர் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாமக்கல் ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள 4 தனிப்படைகள் அமைக்கும். மேவாட் குழுக்கு தொடர்பு என்பதால் ஒரு தனிப்படை ஹரியானா விரைகிறது. கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடிக்க ஹரியானாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த 2 கொள்ளையர்கள் 3 பேர் கார்களிலும் 2 பேர் கண்டெய்னரிலும் பிரிந்து வந்து திட்டம் தீட்டியதும் காவல்துறை விசாரணையில் அம்பலம். ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. மூச்சு திணறல் காரணமாக 4 ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சாத்தூர் பட்டாசு தீ விபத்தில் 4 மணி நேரத்திற்கு பிறகு தீயை அணைக்கும் பணி தொடக்கம். ஆலை வளாகத்தில் இருந்த 40 குடியிருப்புகள் இடிந்து சேதம். டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்தில் உற்சாக வரவேற்பு. இப்படி கேட்டுட்ட இது நம்ம தமிழக மக்களுக்காக. தமிழக வெற்றிக்கழக மாநாடு தொடர்பான பல்வேறு அறிவுரைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்க பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு விஜய் உத்தரவு. இன்று சென்னையிலும் நாளை டெல்டா மாவட்டங்களிலும் ஆலோசனை. தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் பெற்றதாக புகார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு. மனைவியை பிரிந்த நிலையில் மும்பைக்கே குடிபெயர்ந்தார் நடிகர் ஜெயம் ரவி. இனி அங்கேயே தங்கி அடுத்த படங்களுக்கான பணியில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்பு. கடலூரில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. நெல்லிக்குப்பம், திருப்பாத்திரி, புலியூரில், திருவந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை. கோவை நகரில் கல்லூரி மாணவர்கள் அறையெடுத்து தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மாநகர போலீசார் திடீர் சோதனை. போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்றும் விசாரணை. கோவையில் நேற்று காலமான இயற்கை விவசாயி பாப்பம்மாள் உடலுக்கு வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் அஞ்சலி. தேக்கம்பட்டி மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம் செய்யப்படுகிறது. சென்னையில் தவறுவிட்ட செஸ் ஒலிம்பியாட் தங்கத்தை ஹங்கேரியில் கைப்பற்றியது மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்ட தருணம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்ட வைஷாலி பிரக்ஞானந்தா. 2 பேரும் பிரான்ஸ் போடியம்ல இருந்தோம்னா இப்போ வந்து அது கோல்டு போடியம்ல நிற்கும் போது ஒரு பெருமையாக இருந்துச்சு. அண்டு அம்மா 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். அது திரும்ப பார்த்தீங்களா வந்துட்டு அந்த விஷுவல்? நான் நிறைய வாட்டி அம்மாவும் நானும் சேர்ந்து பார்த்துட்டோம். அந்த வீடியோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 பேரும் ஃப்ளாக்ல வந்து பண்ணிட்டு கப் அண்ட் மெடல் வச்சுட்டு இருந்தது. காஞ்சிபுரத்தில் இன்று திமுக பவள விழா பொதுக்கூட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அபுதாபியில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநராக மணிரத்னம் தேர்வு. இந்திய திரையுலகில் மதிப்புமிக்க பெண்மணிக்கான விருது சமந்தாவிற்கு வழங்கப்பட்டது. இந்தியா வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் தாமதம். மழை நீடிக்கக்கூடிய நிலையில் காத்திருக்கும் வீரர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குஸ்தானப்பள்ளியில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் செல்போன் உதிரிபாகங்கள் தயாரிக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலையில் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையில் ரசாயனங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. அங்கிருந்த ரசாயனங்களில் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அந்த பகுதியே புகை மண்டலமாக சூழ்ந்து காட்சியளித்தது.
தோற்க செக் பண்ணு. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து சற்று தொலைவில் ரசாயன கிடங்கு அமைந்துள்ளதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. எனினும் 4 ஊழியர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் சரையூர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்நிலையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆலையில் பின்பற்றப்படக்கூடிய அவசர கால நெறிமுறைகள் காரணமாக ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊழியர்களின் நலனை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இனி அடுத்தாக 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. வரலாறு காணாத வகையில் கடந்த செவ்வாயன்று 1 கிராம் தங்கம் 7000 ரூபாயை தொட்டது. அதற்கு அடுத்த நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் தங்கத்தின் விலையில் ஏற்றம் காணப்பட்ட நிலையில் தற்போது கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 7095 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 56760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 5 நாட்களில் சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்த சூழலில் தற்போது சொற்ப அளவில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் காவல் துணை ஆணையர் சோதனை மேற்கொண்டார். மாநகரில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பீலமேடு, சரவணம்பட்டி, குனியமுத்தூர், கோவைப்புதூர், ஈச்சராரி உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் அறையெடுத்து தங்கியுள்ள இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். மாணவர்களின் அறைகளில் போதைப் பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மாணவர்கள் தங்கும் அறையில் மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கடந்த மாதம் சென்னையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி அருகே நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்கள் வைத்திருந்த மாணவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மேலும் ஒரு இளைஞருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளா வந்த எர்ணாகுளத்தைச் சேர்ந்த 29 வயது இளைஞருக்கு குரங்கம்மை அறிகுறி தென்பட்டது. அவரை பரிசோதனை செய்ததில் குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக கேரள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே துபாயிலிருந்து கேரளா வந்த மலப்புரத்தைச் சேர்ந்த 38 வயது நபருக்கு கடந்த 18ஆம் தேதி குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு இளைஞருக்கு குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டிருப்பது பீதியை கிளப்பியுள்ளது. இதனிடையே குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மாநிலம் முழுவதும் 14 மருத்துவமனைகளில் தனி வார்டுகள் திறக்கப்பட்டு நோய் பரவல் தடுப்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மீண்டும் சொத்து வரி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 6% வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளின்படி நிலம், கட்டடங்கள், வணிக கட்டடங்கள், டவர்கள் உள்ளிட்டவற்றுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு ஏற்ப சொத்து வரியை ஆண்டுதோறும் மாற்றியமைக்க முடியும். அதிகபட்சமாக 6% வரை சொத்து வரியை உயர்த்தலாம். குடியிருப்புகள், குடியிருப்பு இல்லாத கட்டடங்கள் என 2 விதமாக சொத்து வரியில் மாற்றம் அறிவிக்கப்படும். குடியிருப்புகளாக இருந்தால் அவற்றின் சதுர அடிக்கு ஏற்ப சொத்து வரியின் சதவிகிதம் மாறுபடும். குடியிருப்பு இல்லாத கட்டடங்களில் வணிக பயன்பாட்டிற்கு தனியாகவும், தொழிற்சாலை, கல்வி நிலைய பயன்பாடு கட்டடங்களுக்கு தனியாகவும் சொத்து வரி விதிக்கப்படுகிறது. அதன்படி இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி சொத்து வரி உயர்த்தப்பட்டது. இந்த சொத்து வரி உயர்வு சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து வேறுபட்டது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை குடியிருப்புகளுக்கான சொத்து வரி
கடந்த முறை 50% இருந்து 150% வரை உயர்த்தப்பட்டது. குடியிருப்பு அல்லாத கட்டடங்களுக்கு 100% இருந்து 200% வரை உயர்த்தப்பட்டது. காலி இடத்திற்கு 1 சதுர அடிக்கான சொத்து வரி என்பது 50 பைசாவில் இருந்து 1 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் 6% வரை சொத்து வரியை உயர்த்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேபோல் விதிமுறைகளை மீறி குப்பை மற்றும் கட்டட கழிவுகளை கொட்டுவோருக்கான அபராத தொகை 10 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பொது இடங்களிலும் வாகனங்களில் இருந்தபடியும் குப்பை போடுவோருக்கு 500 ரூபாயாக இருந்த அபராதம் 5000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தரம் பிரிக்காத குப்பைகளை போடுவோருக்கு 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை இனி அபராதம் விதிக்கப்படும். கட்டட இடிபாடுகளை 1 டன் வரை கொட்டினால் விதிக்கப்படும் அபராதம் 2000 இருந்து 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. மரக்கழிவுகளை பொது இடத்தில் கொட்டினால் இதுவரை 200 ரூபாய் அபராதம் வசூலித்த நிலையில் அது 2000 உயர்த்தப்பட்டுள்ளது. பொது இடத்தில் திடக்கழிவுகளை எரிப்பவர்களுக்கு 1000 ரூபாயாக இருந்த அபராத தொகை 5000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் குப்பை தொட்டி, குப்பை கூட இல்லாமல் வியாபாரம் செய்தால் 10 மடங்கு அதிகமாக, அதாவது 100 ரூபாய்க்கு பதிலாக இனி 1000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். கேரளாவில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடித்த கும்பல் தமிழ்நாட்டு காவல்துறையிடம் சிக்கியது எப்படி? சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் நடைபெற்ற இந்த த்ரில் சேசிங் எங்கு தொடங்கியது? என்ன நடந்தது? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கேரள மாநிலம் திருச்சூரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு கொள்ளையடிக்க தொடங்கிய கும்பல் சுமார் 5 மணி அளவில் அங்கிருந்து தப்பியதாக தெரிகிறது. கேரளாவில் கைவரிசை காட்டிய கும்பல் தொடர்பாக கோவை, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்ட காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு காவலர்கள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட தொடங்கினர். அப்போது காலை 9 மணி அளவில் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குமாரபாளையத்தில் கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக சென்றது. காவலர்களை கண்டதும் நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரி சைக்கிள் மற்றும் கார் மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து சுமார் 9:30 மணி அளவில் காவலர்களுடன் இணைந்து அப்பகுதி மக்களும் கண்டெய்னர் லாரியை துரத்தினர். காலை 10 மணி அளவில் வெப்படையில் இருந்து சங்ககிரி செல்லும் சுங்கச்சாவடியில் சுமார் 30 இருசக்கர வாகனங்களில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். காவலர்களை கண்டதும் சுதாரித்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் 10-15 மணி அளவில் வாகனத்தை யூட்டர்ன் அடித்துக் கொண்டு ஈரோடு செல்லும் சாலையில் குறுக்கு வழியில் புகுந்தார். இதனை முன்கூட்டியே கிடைத்த காவலர்கள் அந்த குறுக்கு வழியில் தடுப்புகளை அமைத்திருந்தனர். செய்வதறியாது திகைத்த கொள்ளையர்கள் காலை 10:30 மணி அளவில் லாரியில் இருந்து தப்பிக்க முயற்சித்தனர். அவர்களை பொதுமக்கள் சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்தபோது கண்டெய்னர் லாரியின் பின்பக்க கதவை காவலர்கள் திறந்தனர். அதில் இருந்த 2 கொள்ளையர்கள் துப்பாக்கி மற்றும் கடப்பாரையால் காவலர்களை தாக்கிவிட்டு முட்புதருக்குள் ஓடினர். அவர்களில் ஒருவரை காவல் ஆய்வாளர் தவமணி துப்பாக்கியால் சுட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு 25 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த சேசிங் தமிழ்நாடு காவல்துறையின் தீரத்திற்கு சான்றாக கருதப்படுகிறது.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். புதிய தொழிற்சாலைகள் மூலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் குழுமம் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது. 9,000 கோடி ரூபாயில் கார் தயாரிப்பு ஆலையை நிறுவ கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில்தான் இந்த நிறுவனம் ஆலை அமைக்க உள்ளது. பணப்பாக்கத்தில் உள்ள புதிய சிப்காட் வளாகத்தில் தோல் தொழில் அல்லாத முதல் தொழிற்சாலை இதுவாகும். 470 ஏக்கர் பரப்பில் அமையும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கிறார். கார் உற்பத்தி ஆலை மூலம் 5,000 பேர் நேரடியாகவும் 15,000 பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறவுள்ள நிலையில் உள்ளூர் பகுதி மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நம்ம முன்னுரிமை நம்ம இளைஞர்களுக்கு இங்கே அக்கம் பக்கம் ஊர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, படித்த இளைஞர்கள் பெண்களும் மற்றும் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சி பெறுவாங்க. இங்க நலம் கொடுத்தவங்க இருக்காங்க. இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் பிஇ மெக்கானிக்கல் பல துறைகளில் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். சிப்காட் வளாகத்தில் 470 ஏக்கர் பரப்பளவில் ஆலையை அமைக்கும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர்களின் எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. ராணிப்பேட்டை ஆலை எலக்ட்ரிக் கார் உற்பத்தியில் முக்கிய மையமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையின் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 2 லட்சம் கார்களாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 1/3 பகுதி ஜாகுவார் லேண்ட் ரோவர் எலக்ட்ரிக் கார்களாக இருக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்குள் பெரும்பாலான கார்களை எலக்ட்ரிக் கார்களாக மாற்ற ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதேபோல பணப்பாக்கத்தில் 400 கோடி ரூபாயில் அமையும் காலனி உற்பத்தி பூங்காவிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த ஆலை மூலம் 20,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர் என அரசு தெரிவித்துள்ளது.